வணக்கம். வெல்கம் டு பியாண்ட் கேரியர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐடிசி கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் ஃபார் 31st March 2025. ஆல்மோஸ்ட் 1 year ஆயிடுச்சு. பட் ஸ்டில் அந்த கம்பெனியை பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ ஐடிசி கம்பெனி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்களோட மேஜர் பிஸ்னஸ் வந்து சிகரெட்ஸு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க சிகரெட்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ்குள்ளேயும் உள்ளே வந்துட்டாங்க. இவங்களோட மேஜர் பிஸ்னஸை ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா எஃப்எம்சிஜி, பிராண்டட் பேக்கேஜ் ஃபுட்ஸு, சிகரெட்ஸு, பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸு, அகர்பத்தீஸு, மேட்சஸ். அதுக்கப்புறமா அக்ரி பிஸ்னஸ், ஒன் ஆஃப் இந்தியாஸ் லீடிங் அக்ரி பிஸ்னஸ் பிளேயர்ஸு, சோர்சிங் 35 lakh tons, சப்போர்ட்டிங் 20 வேல்யூ செயின் கிளஸ்டர். ஸோ இவங்க ஃபார்மரோட டைரக்ட் டைப் வச்சுருக்காங்க, அதுவும் அக்ரி பிஸ்னஸ். அதுக்கப்புறமா பேப்பர் போர்டு பிஸ்னஸ், இதில் தான் இந்த ஐடிசி கிளாஸ்மேட் நோட் புக்கு அதெல்லாம் கவர் பண்ணுறது இந்த பேப்பர் போர்டு பிஸ்னஸ். அப்புறமா ஐடிசி ஹோட்டல்ஸ். ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து January 25 ஐடிசிலேருந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ அது ஒரு தனி கம்பெனியாக லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஐடிசி குரூப், ஐடிசிலேருந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் இப்போ தனியாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஐடிசி இன்ஃபோடெக்னு ஒரு சின்ன போர்ஷனும் இருக்குது. ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட ஒரு பேசிக் இது. இந்த கம்பெனியோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்ன பிராண்ட் இவங்க கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆஷிர்வாத் ரிலேட்டட் ஐட்டம், ஆஷிர்வாத் ஆட்டா, ஆஷிர்வாத் இந்த சப்பாத்தி மாவு அந்த ஐட்டங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா சன்ஃபீஸ்ட் பிஸ்கட்ஸு, ஸோ இது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பிங்கோ, இப்பி நூடுல்ஸ், சன்ரைஸ் பியூரு, ஐடிசி மாஸ்டர் செஃப், கேண்டிமேன், ஜெல்லி மால்ஸ், மின்டோ, பி நேச்சுரல், இதெல்லாம் இவங்களோட இந்த ஃபுட் ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸில் ஃபியாமா, டிவில்ஸ், விவல் இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸு. அப்புறமா சேவ்லான், எங்கேஜ், இமைல், ஸோ இதெல்லாம் வந்து இவங்களோட பிராண்ட்ஸு. அப்புறமா எஜுகேஷன் ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்ஸில் கிளாஸ்மேட்டு நம்ம நிறையா பார்த்துருக்கோம், நோட்ஸு, பென்ஸு, டைரிஸு இதெல்லாம் வந்து கிளாஸ்மேட்ஸில். அப்புறமா மேட்சஸ் அண்ட் அகர்பத்தீஸில் மங்கள் தீப்புங்கிறது இவங்களோட பிராண்டு. எய்மு, ஹோம் லைட்ஸ் இதெல்லாம் இவங்களோட பிராண்டு. ஸோ இப்போது டக்குன்னு நம்ம ஃபினான்ஷியல்ஸ்க்கு போயிடலாம். ஸோ நம்ம ஆனுவல் ரிப்போர்ட்லேருந்து ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப டைம் ஆகும், அதனால நம்ம டேரெக்டாக ஸ்க்ரீனருக்கே போயிடலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு இவங்களோட ஷேர் ஹோல்டிங், யாரெல்லாம் இவங்களோட ஷேர்ஸை வச்சுருக்காங்கன்னு ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வரலாம். ஸோ ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் அவங்க கிட்ட கிட்டத்தட்ட 36% இருக்குது. எஃப்ஐஐஸ்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இதில் டொபாக்கோ மேனுஃபேக்சர்ஸ், மிடில்டன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. 36% அவங்க கிட்ட இருக்குது. டிஐஎஸ்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இதில் நம்ம இந்த நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, எல்ஐசி, இது பாருங்க எஸ்பிஐ, ஐசிஐசிஐ இவங்கெல்லாம் கிட்ட இருக்கிறது ஒரு அனதர் 49% சொல்லலாம் டிசம்பர் 25 அப்போ. அப்புறமா கவர்மெண்ட் கிட்ட ஒரு சின்ன பர்சன்டேஜ் இருக்கு, பப்ளிக் கிட்ட ஒரு 15% இருக்கு. பப்ளிக்னா நம்ம வந்து நம்மள மாதிரி காமன் பீப்புள் கிட்ட இருக்கிறது இந்த ஒரு 15%. நெக்ஸ்ட் நம்ம போறது ஃபினான்ஷியல்ஸ்க்கு போயிடலாம் டைரக்டா. ஃபினான்ஷியல்ஸ்ல பாத்தீங்கன்னா கம்பெனி March 25 இந்த நம்பர்ஸ் நம்ம பார்க்கலாம். March 25 சேல்ஸ் பாத்தீங்கன்னா 75,000 கோடி. சேல்ஸ் 75,000 கோடி, எக்ஸ்பென்சஸ் கிட்டத்தட்ட 50,000 கோடி. ஸோ ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 25,000 கோடி அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்களேன். 25,000 கோடி ப்ராஃபிட்டு, 34%. அதுக்கப்புறமா அதர் இன்கம்னு சொல்லிட்டு ஒரு 18,000 கோடி வந்திருக்கு. இது ஏதோ ஒரு ஒன் டைம் இன்கம். ஏன்னா எந்த வருஷமும் அவ்வளோ இன்கம் இல்லை பாருங்க, இந்த ஒரு வருஷம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஒன் டைம் இன்கம், அவ்வளோதான். ஸோ அது நம்ம பெருசாக அதை பற்றி பார்க்க தேவையில்லை. அதுக்கப்புறமா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் எல்லா வருஷமும் கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் தான் இருக்குது. 20,000 கோடி, 25,000, 26,000 கோடி. இங்கே நம்ம பார்த்த மாதிரி அந்த அதர் இன்கம் இருக்கிறதுனால இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மற்றபடி அது ஒரு எக்ஸப்ஷனல் ஐட்டமாக தான் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இதுலேருந்து நம்மளோட மேஜர் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ஐடிசி March 25. ஸோ அப்போனா நம்ம கேஷ் பேலன்ஸ் கிட்டத்தட்ட 25,000 கோடி இன்க்ரீஸ் ஆகுமா? அது நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ இது பிஎன்எல் மேஜர் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? 75,000 கோடி சேல்ஸ், 25,000 கோடி ப்ராஃபிட். பேலன்ஸ் ஷீட் போகலாம்.
பேலன்ஸ் ஷீட்ல ஈக்விட்டி ரிசர்வ்ஸ் கிட்டத்தட்ட டோட்டல் பேலன்ஸ் ஷீட்டோட சைஸ்ல 90,000 கோடி இருக்கும். செப்டம்பர் 20 மார்ச் 25 பார்க்கலாம், கரஸ்பாண்டிங்கா இருக்கும். ஸோ டோட்டல் பேலன்ஸ் ஷீட் சைஸ் 88,000 கோடி. அதில் 68 இது ஒரு இது கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் தி ஐட்டம்ஸ் வந்து ஈக்விட்டி அண்ட் ரிசர்வ்ஸ் தான் இருக்குது. ஸோ அதாவது இவங்க கம்பெனி கிட்ட கடன் ரொம்ப கம்மி, போரோயிங்ஸ் இல்லை. மோஸ்ட் ஆஃப் தி ஃபண்ட்ஸ் வந்து இவங்களோட ஈக்விட்டி அண்ட் ரிசர்வ்ஸ் வந்து தான் வருது. இந்த 88,000 கோடியை எங்க போட்டிருக்காங்க? ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்ல கிட்டத்தட்ட 22,000 கோடி இருக்கு. ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா லேண்டு, பில்டிங்கு, இவங்களோட பிளான்ட் அண்ட் மிஷினரி, இந்த மாதிரி ஐட்டம்லாம் இவங்களோட ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்ல இருக்கு. ஸோ இங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. கரண்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல ஒரு 1000 கோடி. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னா இவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்ல மற்ற பாண்ட்ஸோ செக்யூரிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் அதர் அசெட்ஸ் இதுல ஒரு 30,000 கோடி. ஸோ மொத்தமா 88,000 கோடி. நம்ம என்ன பார்க்க வந்தோம்? கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்க்க வந்தோம். ஸோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த அதர் அசெட்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அதர் அசெட்ஸ்ல எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்? 30,000 கோடி. 30,000 கோடியில இன்வென்ட்ரி 15,000 கோடி, ரிசீவபிள்ஸ் அதாவது நம்ம சேல்ஸ் பண்றோம் இல்லையா, அதுல இருந்து வர வேண்டிய ரிசீவபிள்ஸ் ஒரு 4,700 கோடி. கேஷா பார்த்தீங்கன்னா வெறும் 4,000 கோடி தான் இருக்குது. டோட்டல் வேல்யூ, டோட்டல் பேலன்ஸ் ஷீட் அசெட்ஸோட வேல்யூ 88,000 கோடி. ஸோ நம்ம இங்க என்ன பார்த்தோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல கிட்டத்தட்ட 25,000 கோடி. அப்புறம் அதர் இன்கம் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 40,000 கோடி கிட்டத்தட்ட இவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருக்கோம். பட் அந்த அந்த அளவுக்கு இங்க கேஷ்ல ஏறி இருக்கா? கேஷ்ல என்ன இருக்கு? 7,000 கோடியில இருந்து கேஷ் 4,000 கோடியா இருந்திருக்கு. ஏன் அவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருக்கோம், அந்த கேஷ் எல்லாம் எங்க போச்சு? ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகணும். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க மூணா பிரிச்சிருப்பாங்க. எந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பாத்தீங்கன்னா, எந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பாத்தீங்கன்னாலும் மூணா பிரிச்சிருப்பாங்க. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, அப்புறம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டினா கம்பெனியோட மெயின் ஆப்ரேஷன்ஸ், அங்கிருந்து அவங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறத காட்டுறது தான் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்க என்கிட்ட? ஸோ கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 17,000 கோடி நம்ம ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிலேருந்து ஜெனரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில் பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை, ஒரு சின்ன அமௌண்ட் 500 கோடி இருக்குது. அதுக்கப்புறமா ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் மேஜராக கேஷ் வந்து குறைஞ்சிருக்கு. 17,000 கோடி கேஷ் குறைஞ்சிருக்கு. ஏன் குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்ஸ் பெய்டு. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, பங்குதாரர்கள், அவங்களுக்கு வந்து வருஷம் ஆனுவல் டிவிடெண்ட்ஸோ இல்லை ஹாஃப் இயர்லி டிவிடெண்ட்ஸோ பே பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன பேசிக்கலாக இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, வந்திருக்கிற கேஷ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராஃபிட்ல இருந்து மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம் டிவிடெண்ட்ஸா மறுபடியும் அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேயே கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இதுதான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோட சம்மரி. நெட்டா கேஷ் ஃப்ளோல மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா 26,000 கோடி இந்த வருஷத்துக்கு. 17,000 கோடி ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டில வந்த ப்ராஃபிட். 17,000 கோடி நமக்கு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டில ஜென்ரேட் பண்ண கேஷ். ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி டிவிடெண்டா நம்ம கொடுத்தது கிட்டத்தட்ட அதே 17,000 கோடி. ஸோ நெட்டா நம்ம கிட்ட கேஷ் பேலன்ஸ் லாஸ்ட் இயருக்கும் கரண்ட் இயருக்கும் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கு. இதுதான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறமா ரேஷியோஸ்னு பாத்தீங்கன்னா டெட்டார். ஸோ இதெல்லாம் சில பேசிக் ரேஷியோஸ் எந்த கம்பெனி இருந்தாலும் பார்ப்பாங்க. இதுல நீங்க டெட்டார் டேஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. டெட்டார் டேஸ் என்னதுன்னா, நம்ம சேல்ஸ் பண்ணதுல இருந்து நம்ம இந்த கஸ்டமர் கிட்ட இருந்து பணம் வாங்குறதுக்கு நமக்கு எவ்வளவு நாள் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த இது டெட்டார் டேஸ். ஸோ இவங்க மெயினா எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ், இந்த பேப்பர் ப்ராடக்ட்ஸ், சிகரெட்ஸ், இந்த மாதிரி ஐட்டமா இருக்கிறதுனால பெருசா இவங்களுக்கு கிரெடிட் பீரியட்லாம் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து கேஷ் கொடுத்து உடனே வாங்குற மாதிரியான ஐட்டமா தான் இருக்கும். பட் சில டைம்ல டீலர்கிட்ட கொடுத்து போறதுக்கு அதெல்லாம் இருக்கிறதுனால ஆவரேஜா 15ல இருந்து 20 நாள் ஆகுது இவங்களுக்கு பணம் வர்றதுக்கு. பட் இவங்களோட நெக்ஸ்ட் பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா இன்வென்ட்ரி டேஸ். இன்வென்ட்ரி டேஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 178 டேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதோட மீனிங் என்னதுன்னா, இப்போ இவங்க ஒரு ப்ராடக்ட் பொருள் வந்து பணம் இருக்குது, பணத்தை வந்து பொருள்ல இன்வென்டரியில போடுறாங்க. லைக் ஒரு சிகரெட்டை வாங்கி வைக்கிறதோ இல்லைன்னா இந்த எஃப்எம்சிஜி ஐட்டம்ஸ் மேல பார்த்தோம் இல்லையா நம்ம, இந்த ஆஷீர்வாத், சன்ஃபீஸ்ட்,
ஸோ இதெல்லாம் வந்து இவங்க கிட்ட 178 நாளுக்கான இன்வென்ட்ரி இவங்க கையில இருக்குது. அதாவது காசா இருந்ததை இவங்க இன்வென்ட்ரியா மாத்தி 178 நாளுக்கான இன்வென்ட்ரியா அவங்க கையில வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா டேஸ் பேபிள், அதாவது நம்ம பே பண்ண வேண்டும் பண்ணணும் இல்லையா, நமக்கு கடன் கொடுத்தவங்களுக்கு, அதுக்கு நம்ம பே பண்றது கிட்டத்தட்ட 55 நாள் எடுத்துக்கிறோம். ஸோ அதாவது நெட்டா இந்த மூணுத்தையும் நீங்க மெர்ஜ் பண்ணி பாத்தீங்கன்னா கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கையில இருக்க பணத்தை போட்டு அந்த பணம் ரொட்டேட் ஆகி மறுபடியும் நம்ம கிட்ட வர்றதுக்கு கிட்டத்தட்ட 146 நாள் ஆகுது. அந்த பணம் ஃபர்ஸ்ட் நம்ம பணம் இருக்குது, அது இன்வென்ட்ரி ஆகுறோம். இன்வென்ட்ரி ஆன அப்புறம் அது டேட்டாஸ் கிட்ட போய் அவன் நமக்கு பணம் கொடுத்துக்கும் ஒரு 23 நாள் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம பே பண்றதை கொஞ்சம் மைனஸ் பண்ணோம்னா 178 + 23 - 58 போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 146 வரும். ஸோ இந்த கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பணத்தை போட்டு மறுபடியும் அந்த பணத்தை நம்ம எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு 146 நாள் ஆகுது. அதாவது அரை வருஷத்துக்கு கொஞ்சம் கம்மி. ஸோ வருஷத்துக்கு இவங்க 2 வாட்டி கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் நடக்கும். 2லேருந்து 2.2 or 2.3 டைம்ஸ் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் நடக்கும். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ்ங்கிறது இவங்க ஆப்ரேட் பண்றதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படிங்கிறது, எவ்வளோ நாளுக்கான பணம் தேவைப்படுங்கிறது இங்க 45 டேஸ். இது ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ். இதுவும் ஒரு முக்கியமான மெட்ரிக்ஸ். அதுக்கப்புறமா ஆர்ஓசிங்கிறது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா இது கடன் வாங்கின பணமாகவும் இருக்கலாம், ஈக்விட்டி பணமாக இருக்கலாம். ஸோ டோட்டலாக நம்ம போட்ட அசட்ஸ்ல இருந்து நம்ம எவ்வளோ ரிட்டர்ன் எடுத்துருக்கோம்னா கிட்டத்தட்ட 37%. இது அக்ராஸ் ஆல் தி இயர்ஸ் சேமாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஐடிசியோட மேஜர். நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த இதெல்லாம் பார்த்துட்டோம். மற்ற இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் குவார்டர்ஸ், இதுக்கப்புறமா நீங்க வேணும்னா குவார்டர்லயே இந்த கம்பெனி இப்போ மார்ச்சுக்கு அப்புறமா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பார்க்கணும். நம்ம இதை இங்க பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த கம்பெனியை பத்தி ஒரு பிரீஃப் சம்மரி. அடுத்த வீடியோல நம்ம இன்னும் நிறைய கம்பெனிஸ், இவங்களோட மற்ற கம்பெனிஸ் பத்தியும் நம்ம டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு முக்கியமான விஷயம் ஐடிசியில் சொல்றதுக்கு மறந்துட்டேன். அது என்னதுன்னா செக்மெண்ட் ரெவென்யூ. ஸோ இதுதான் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெவென்யூ 73,000 crores பார்த்தோம். இந்த 73,000 crores-ல 32,000 கோடி சிகரெட் சேல்ஸ்லேருந்து வருது, 22,000 கோடி அதர் எஃப்எம்சிஜி, அந்த ஆசீர்வாத் அந்த இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து வருது. அக்ரி பிஸ்னஸ் ஒரு 12,000 கோடி, பேப்பர் போர்டு பேப்பர் அண்ட் பேக்கேஜிங் 6,000 கோடி, அதர்ஸ் ஒரு சின்ன அமௌண்ட், மொத்தம் 73,000 கோடி. இதை வந்து நான் அதே மாதிரி ரிசல்ட்ஸ் நம்ம எவ்வளோ பார்த்தோம், கிட்டத்தட்ட 25,000 கோடி ரிசல்ட்ஸ்னு பார்த்தோம். சிகரெட்ல இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 கோடி ப்ராஃபிட் வந்து வெறும்னே சிகரெட்ல இருந்து வருது. அதாவது 32,000 கோடி சேல்ஸ் பண்ணா அதுல 20,000 கோடி ப்ராஃபிட் வருது. அதே டைம்ல எஃப்எம்சிஜி பாருங்க 22,000 கோடி சேல்ஸ் பண்ணிருக்காங்க, அதுல இருந்து வந்திருக்க ப்ராஃபிட் வெறும்னே 1,500 கோடி. ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சது. சிகரெட்ஸ்ல தான் ஹையஸ்ட் மார்ஜின். இது ஒரு எக்ஸலையும் போட்டு வச்சிருக்கேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். எஃப்எம்சிஜி சிகரெட்ஸ் வந்து உங்களுக்கு 44% கான்ட்ரிபியூட் பண்ணுது ஃபார் தி டோட்டல் ரெவென்யூ. பட் உங்களோட டோட்டல் ப்ராஃபிட்ல அது கிட்டத்தட்ட 83% கான்ட்ரிபியூட் பண்ணுது. எஃப்எம்சிஜி அதர்ஸ்ல பாத்தீங்கன்னா 30% அதோட ரெவென்யூ, பட் அது உங்களுக்கு ப்ராஃபிட்ல கான்ட்ரிபியூட் பண்றது வெறும் 1,500 கோடி, இவ்வளவுதான். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ல அப்டேட் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இந்த அப்டேட். தேங்க்ஸ்.